ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். போன வாரத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். ஃபேஸ்புக்குன்னு தெரியல, யூடியூப்னு தெரியல. அதில் வந்து ஒருத்தர் ரஜினி பற்றி பேசுகிறாரு. ரஜினி வந்து கஞ்சன் சாப்பிட்றாரு, பற்றி சாப்பாடு அந்த கையில் கூட எச்சிக்கையில் கூட காக்கா எறும்புக்கு ஓட்ட மாட்டார். அது அந்த சோறு உழுந்துட்டாக்க அது எறும்பு சாப்பிட்ருமா. இவருக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். சுமார் 29-30 வருஷத்துக்கு முன்ன திருவண்ணாமலையில் கிரிவல பாதை 14 கிலோமீட்டரு இருட்டாக கிடந்துச்சு. அப்போ ஒரு லைட் வசதி எதுவுமே கிடையாது. ஐயா தான் அந்த 148 சோடியம் மின்சார விளக்கு போட்டு கொடுத்தாரு. அப்போ வந்து மதிப்பீடு வந்து 10-11 லட்ச ரூபா 30 வருஷத்துக்கு முன்ன. இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க, அது வந்து பல கோடி. இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டரும் பட்டம் பகல் மாதிரி இரவுலையும் ஜொலிக்குதுனாக்கா அதுக்கு காரணம் ஐயா ரஜினிகாந்த் ஐயாவே போய் சேரும். இப்படிலாம் அவர் பல நன்மைகள் செய்யறாரு. அவரை போய் நீங்க வந்து அவதூறுலாம் பேசலாமா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம பட நடிகர் உசிலைமணி, காமெடி நடிகர், குண்டா இருப்பார் பாருங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அவருக்கு வந்து இது சுகர், சர்க்கரை வந்து 2 காலம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 காலம் 2 காலான்னு தெரியல. அது பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் அவரால் படம் நடிக்க முடியல. ஐயா தான் 52,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த மதிப்பீடு எவ்வளோ தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு தெரியுது? அதுபோல யாரையும் அவதூறு பேசாதீங்க, அவரை யாரும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க. இவ்வளோ நன்மைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் நந்திகேஸ்வரரும் ரஜினிகாந்த் குடும்பத்துக்கும் ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் என்றும் துணை நிற்பார்கள். யார் எது பேசினாலும் ஐயா கலங்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சிகரம், மலை, உங்களை யாரும் அசைக்க முடியாது. எல்லா புகழும் வாங்கிட்டீங்க, எல்லா பேரும் வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எது யார் எது சொன்னாலும் அதை நீங்க எடுத்துக்காதீங்க. ரஜினிகாந்த் ஐயா வாழ்க வளர்க. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.